கேள்வி 1, 2, 3 வரி எண், கட்டிட எண், சென்சஸ் வீட்டு எண். இந்த 3 கேள்வியையும் பார்த்து யாரும் குழப்பிக்காதீங்க. இந்த எண்களை கணக்கெடுப்பாளர் தான் உங்க வீட்டுக்கு வரும்போது கொடுப்பாங்க. அதனால இத பற்றி நீங்க எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அடுத்தது கேள்வி 4, 5, 6. இது தரை, சுவர், கூரை எந்த பொருளால அதிகமாக கட்டப்பட்டிருக்குன்னு கேட்கிற கேள்வி. 75% மேல எந்த பொருள் பயன்படுத்தப்பட்டிருக்கோ அதை தான் செலக்ட் பண்ணணும். கேள்வி 7. இந்த வீடு எதுக்காக பயன்படுத்தப்படுது? வீடா பயன்படுத்துறீங்களா, கடையா பயன்படுத்துறீங்களா? இதுல எது சரியோ அதை தேர்வு பண்ணுங்க. கேள்வி 8. உங்க வீடு நல்ல நிலையில இருக்கா, வசிக்கக்கூடிய நிலையில இருக்கா, அல்லது பாழடைஞ்சிருக்கா? எதுவோ அதை தான் செலக்ட் பண்ணணும். கேள்வி 9. குடும்ப எண். இது ஆட்டோவா வந்துடும், நீங்க எதுவும் டைப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கேள்வி 10. இந்த வீட்டில் வழக்கமா வசிக்கிறவங்க மொத்தம் எத்தனை பேர்? நிரந்தரமா அங்கே தங்குறவங்களை மட்டும் கவுண்ட் பண்ணுங்க. கேள்வி 11 மற்றும் 12. குடும்ப தலைவரோட பெயரும் ஆனா பெண்ணா என்பதும் வரும். நீங்க ஆரம்பத்துல யார குடும்ப தலைவரா பதிவு பண்ணீங்களோ அதே விவரம் இங்க வரும். கேள்வி 13. எஸ்சி, எஸ்டி அல்லது அதர். உங்களுக்கு எது பொருந்துமோ அதையே செலக்ட் பண்ணுங்க. கேள்வி 14. வீடு சொந்தமா, வாடகையா, இல்ல வேற ஏதாவது வகையா? சரியானதை தேர்வு பண்ணுங்க. கேள்வி 15. வீட்டுல மொத்தம் எத்தனை ரூம் இருக்குன்னு குறிப்பிடணும். ஒரு முக்கியமான விஷயம், கிச்சனை ரூம் கவுண்ட்ல சேர்க்கக்கூடாது. இதை நிறைய பேர் தவறா போடுறாங்க, அதனால கவனமாயிருங்க. கேள்வி 16. குடும்பத்துல எத்தனை திருமணமான தம்பதிகள் இருக்காங்கன்னு மட்டும் குறிப்பிடுங்க. கேள்வி 17 மற்றும் 18. குடிநீர் எங்கிருந்து கிடைக்குது? குழாய் நீரா, போர்வெல்லா, கிணறா அப்படின்னு செலக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த தண்ணீர் வீட்டுக்குள்ள கிடைக்குதா, அருகிலா, தொலைவிலா என்பதையும் குறிப்பிடணும். கேள்வி 19. விளக்கு ஒளிக்கு என்ன பயன்படுத்துறீங்க? மின்சாரமா, சோலாரா, வேற ஏதாவதா? அதை செலக்ட் பண்ணுங்க. கேள்வி 20, 21, 22. இந்த 3 கேள்வியும் டாய்லெட் பற்றி தான். கழிப்பறை இருக்கா, என்ன டைப், கழிவு நீர் எப்படி வெளியேறுது? இதுக்கு சரியான ஆப்ஷனை தேர்வு பண்ணுங்க. கேள்வி 23. வீட்டுக்குள்ள குளிக்கிற வசதி இருக்கா? இருந்தா எஸ், இல்லனா நோ. கேள்வி 24 மற்றும் 25. சமையலறை இருக்கா? எல்பிஜி அல்லது பிஎன்ஜி பயன்படுத்துறீங்களா? சமையலுக்கு அதிகமா எந்த எரிபொருள் பயன்படுத்துறீங்க? அதை செலக்ட் பண்ணுங்க. கேள்வி 26. வானொலி பயன்படுத்துறீங்களா? எஃப்எம் மொபைல் மூலமா கேக்குறீங்களா? அதுக்கேத்த ஆப்ஷனை தேர்வு பண்ணுங்க. கேள்வி 27. வீட்ல டிவி இருக்கா? அதை குறிப்பிடுங்க. கேள்வி 28. இன்டர்நெட் பயன்படுத்துறீங்களா? ஸ்மார்ட் போன் இருந்தாலே பெரும்பாலும் இன்டர்நெட் பயன்படுத்துவீங்க, அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் கொடுங்க. கேள்வி 29. லேப்டாப் இருக்கா, இல்லையா? அவ்வளவுதான். கேள்வி 30. லேண்ட்லைன் இருக்கா, ஸ்மார்ட் போன் இருக்கா? என்ன இருக்கோ அதையே செலக்ட் பண்ணுங்க. கேள்வி 31 மற்றும் 32. மிதிவண்டி, பைக், ஸ்கூட்டர், மோபெட், அதே மாதிரி கார், ஜீப், வேன், உங்க வீட்ல என்னென்ன வாகனங்கள் இருக்கோ அதையெல்லாம் சரியா குறிப்பிடுங்க. கேள்வி 33. உங்க குடும்பத்துல அதிகமா சாப்பிடுற பிரதான உணவு தானியம் என்ன? அதையே செலக்ட் பண்ணுங்க. கடைசியா கேள்வி 34. இங்க நீங்க ஓடிபி வாங்க பயன்படுத்திய அதே மொபைல் நம்பரை கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஹெச்னு ஆரம்பிக்கிற 11 இலக்க எஸ்சிஐடி ஜெனரேட் ஆகும். அந்த எஸ்சிஐடியை ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ குறிச்சு வைத்தோ பாதுகாப்பா வச்சுக்கோங்க. கணக்கெடுப்பாளர் உங்க வீட்டுக்கு வரும்போது அந்த எஸ்சிஐடியை மட்டும் கொடுத்தா போதும். அவர் உங்க விவரங்களை வெரிஃபை பண்ணி ஃபைனல் சப்மிட் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள், உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.